நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த தலைப்பு நன்மை. அதாவது நல்ல காரியங்கள், நன்மையான ஈவுகள் கர்த்தருடைய கரத்திலிருந்து நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம், என்னென்ன நன்மைகளை தேவன் நமக்கு தருவார், நம்ம எப்படி அதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி கூட நாம் சில காரியங்களை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க முன்பதற்காக கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆவியானவர் தகப்பனே, நீர் உங்கள் பிள்ளைகளோடு பேசும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் என்ன நன்மை வைத்திருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நீர் பேசும். அந்த நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். வசனங்கள் கேட்கும் பொழுது அவள் இருதயங்கள் திறந்திருக்கட்டும். ஆவியானவர் பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நன்மை, ஆண்டவர் என்ன நன்மைகளெல்லாம் உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி கூட இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 119 வசனம் 68. நன்மையை தருகிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்று கூட அங்கே எழுதப்பட்டுள்ளது. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? நல்லவர். அவர் கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கூட சங்கீதக்காரன் அழகாக அவரை ருசி பார்த்ததுனால அங்கு சொல்லியிருக்கார், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி. நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்டவராம்? அவர் நல்லவரா. அதனால் எப்பொழுதும் உங்கள் சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருந்தால் கூட, நீங்கள் விரும்பின காரியங்கள் உங்களுக்கு நடக்காவிட்டாலும் கூட நீங்கள் ஆண்டவரை நல்லவராகவே பார்க்க வேண்டும். அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற எல்லா காரியங்களுமே நன்மைக்கு ஏதுவானதாகவே இருக்கிறது. அதனால தான் வசனத்தின் பின்பகுதி சொல்லுது, நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று. அவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர், நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அந்த நல்லவர், நன்மை செய்கிறவர் என்று உங்களை நாடி தேடி உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். மத்தேயு 7:11 கூட வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாத நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள்லாம் கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவான தேவன் நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் நீ வேண்டிக் கொள்ளுகிற உனக்கு நான் நன்மையான இவர்களை நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்று பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரியமானவர்களை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபியுங்கள். பரம பிதாவானவர் வேண்டிக் கொள்ளும் பொழுது அதிக நன்மைகளை நிச்சயம் எனக்கு தருவார். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த நன்மை வரும், என் கணவர் வாழ்க்கையில் இந்த நன்மை வரும், என் குடும்பத்தில் இந்த நன்மை வரும் என்று சொல்லி சொல்லி நீங்கள் வார்த்தையை உரிமை பாராட்டி உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை தேவையோ அத்தனை ஆசீர்வாதங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததான் நான் பார்த்தோமானால், நன்மை செய்கிற தேவன் என்ன நன்மையெல்லாம் நமக்கு தந்தருளுகிறார் என்று நான் பார்த்தோமானால், அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் வசனம் 17 கூட நான் பார்த்தோமானால், அப்போஸ்தலர் 14 வசனம் 17, அவர் நன்மை செய்து வந்து வானத்தில் இருந்த மலைகளையும் செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி. ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நன்மை செய்கிறாரா. எப்படிலாம் நன்மை செய்கிறாரா அப்படின்னு பார்த்தா, வானத்திலிருந்து மலைகளை கொடுத்து செழிப்புள்ள காலங்களை, ஒருவேளை எங்கள் வாழ்க்கை இன்று பார்த்தால் வனாந்தரமாக அது ஒரு பட்டு போன சூழ்நிலையாக இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு ஆவிக்குரிய மலையை பொழிய பண்ணி உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரமாக இருக்கக்கூடிய காலங்களை என்னதான் செழிப்புள்ள காலமாக மாற்றுகிற நன்மையை ஆண்டவர் தரும்படியாக இன்று வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இந்த இருதயங்களை நிரப்பி உங்களுக்கு வேண்டிய சரீர ஆகாரத்தையும் ஆத்தும ஆகாரம் வசனங்களினால் உங்கள் இருதயங்களை சந்தோஷத்தினால இருதயங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரா?
நிரப்புகிறார். இப்படிப்பட்ட நன்மைகளை இன்று பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தந்தருள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். செழிப்புள்ள காலங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நன்மையை ஆண்டவர் தருகிறார். இன்னும் எல்லா வனாந்தரம் வயல்வெளியாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் ஆகாரத்தினாலும் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவதற்கு ஆகாரத்தையும் ஆத்துமா புஷ்டி அடைவதற்கு வசனம் என்னும் மன்னாவை கொடுத்து அந்த ஆகாரத்தினாலும் அது மாத்திரமல்ல, அதெல்லாம் நடக்கும் பொழுது ஒரு செழிப்புள்ள காலம் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பார்த்துற துன்பத்தையே பார்த்து பார்த்து சலித்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை நீங்கள் காணும் பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை அவர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுதும் அது உங்கள் இருதயம் எப்படி நிரம்புதான்? சந்தோஷத்தினால நிரம்புகிறது. இருதயத்தை சந்தோஷமாக நிரப்புகிற நன்மை செய்கிற தேவன் உங்களுக்கு இந்த நன்மையெல்லாம் தரும்படியாக இன்று கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்ததாக கூட வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இன்னும் என்னெல்லாம் வேதத்தில் ஏராளமான நன்மைகள் ஆண்டவர் செய்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பிட்ட சில நன்மைகளை மாத்திரம் நாம் பார்ப்போம். உபாகமம் 28 வசனம் 11. உபாகமம் 28 வசனம் 11. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தி வேறு என்னெல்லாம் நன்மை தராருன்னு ஆண்டவர் இங்கே வசனம் எழுதப்பட்டுள்ளது. உங்கள் கற்பத்தின் கனியிலும் உங்கள் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். வசனம் சொல்லும்படி உங்கள் கற்பத்தின் கனியில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை. ஒருவேளை உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நிறைய நாட்கள் நீங்கள் அதற்காக கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலைகள் காணப்படலாம். நிந்தை, அவமானம், அதை தாண்டி நீங்கள் வந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் என்று சொல்லியிருக்கா, ஒரு கற்ப கனியிலே நான் ஒரு நன்மையை கட்டளையிடுவேன். ஒருவேளை என் பிள்ளைகள்னால் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களே, முரட்டாட்டமாக இருக்கிறார்களே, படிக்க மாட்டேன்னு சொல்லுகிறார்களே, இவர்களை குறித்து எனக்கு வேதனை அதிகமாக இருக்கு என்று சொல்லி கூட நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்கள் கற்பத்தின் கனியிலும் நன்மையை தரும்படியாக இன்று கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். அடுத்ததை நாம் பார்த்தோமானால் மிருக ஜீவன்களின் பலனிலும் நீங்கள் வளர்க்கிற ஆடு மாடு மிருகங்கள் மற்ற உங்களுடைய எல்லா காரியங்களிலும் உங்கள் தொழில் உங்கள் நிலத்தின் கனி நீங்கள் எதையெல்லாம் விதைக்கிறீர்களோ, ஒருவேளை நீங்கள் விவசாயம் பார்க்கலாம், அந்த எல்லா வேலைகளிலும் நிலத்தில் விளைகிற அத்தனை காரியங்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாராம்? பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவாராம். முதலாவது நன்மைன்னு தான் நன்மை செய்துன்னு தான் இருந்துச்சு. இந்த வசனத்தில் பரிபூர்ண நன்மை, கற்பத்தின் கனியில் ஒரு பரிபூர்ண நன்மை. அடுத்து பார்த்தோம்னால் மிருக ஜீவன்களின் பலனில் நீங்கள் என்னென்னலாம் வேலைகள் செய்கிறீங்களோ அத்தனையிலும் ஒரு பரிபூர்ண நன்மை. மூன்றாவது நிலத்தின் கனி, நிலத்தில் நீங்கள் என்னெல்லாம் வேலை செய்கிறீங்களோ அத்தனையிலும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நல்லவர், நன்மை செய்கிறவர், உங்களுக்கு பரிபூர்ண நன்மை, அதில் ஒரு குறையும் இல்லாத ஒரு நன்மையை ஆண்டவர் தந்திரும்படியாக இன்று வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். முதலாவது நாம் பார்த்தோம், தேவன் எப்படிப்பட்டவர்? நல்லவர், நன்மை செய்கிறவர்னு பார்த்தோம். அவர் என்னென்ன நன்மைகளெல்லாம் உங்களுக்கு தருவார், அதற்கு நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கூட நம்ம ஒரு வசனத்தை பார்த்தோம். இதே போல் தான் பிரியமானவர்களே, உடைய சகோதரின் பிள்ளைகள் ரொம்ப முரட்டு சுபாவம் உள்ளவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, படிப்பில் நாட்டம் இல்லாதவர்களாக, எப்பொழுதும் செல்போனுக்கு அடிமையாக இருந்தார்களாம். அப்பொழுது அவர்களுக்கு கூட ஆண்டவற்ற பொல்லாதவர்களாகி நீங்கள் அந்த இந்த நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் வேண்டிக் கொள்வதற்கு அதிக நன்மையை கொடுப்பது நிச்சயம் அல்லவா என்று சொல்லி அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஒரு நாள் அப்படியே ஒரு பெரிய பர்வதம் போல் அந்த காரியம் அவர்களை மிகவும் அழுத்தி கொண்டே இருந்ததா. பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தார்களாம். அது அவர்கள் பிள்ளைகள் பண்ணுகிற சேட்டையினால் மற்றவர்கள் அதை குறித்து பழித்து சொல்லும் பொழுதெல்லாம் இவர்கள் தலை குனிந்து நிற்பார்களாம். ஆனால் இவங்களது வசனத்தை சொல்லி சொல்லி ஆண்டவரே நீங்கள் அதிக நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லி கேட்ட பொழுது அப்படியா படிப்படியாக அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படியே ஒரு மாற்றம் வந்ததா. அந்த பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்படுகிற சுபாவம், இயேசுவின் அன்பு அப்படியே கடந்து வந்து அந்த பிள்ளைகள் இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக, மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக, அவர்கள் முன்மாதிரியான பிள்ளைகளாக இன்று காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அதே போல தான் இந்த ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகளை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தரும்படியாக இன்று கடந்து வந்திருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால், சரி எப்பொழுது இந்த நன்மை வரும் எனக்கு அப்படின்று சொல்லி கூட நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். நானும் ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆண்டவர் நன்மை தருவேன் என்று சொல்கிறார், பரிபூர்ண நன்மை தருவேன் என்று சொல்கிறார், எல்லாவற்றையும் சொல்கிறாரே, எப்பொழுது வரும், எப்படி இந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்வது என்று கூட நாம் பார்க்கலாம். எப்படி இந்த
நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தோம்னால் யோபு எழுதின புஸ்தகம் யோபு 22வது அதிகாரம் அதன் 21வது வசனம். யோபு 22:21. நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவரோடு நம்ம பழகி நம்ம சமாதானமாக இருக்கணுமா? நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது நம்மளை ஆண்டவர் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பழக மாட்டோம். போதும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய ஜெப உறவை அப்படியே நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரோடு உறவாடுகிற நேரத்தை குறைத்துக்கொள்வோம். ஆண்டவரோடு பேசுகிற காரியத்தை நாம் என்ன செய்வோம்? குறைத்து கொண்டு நம்ம என்ன பிரச்சனையை பார்க்கிறோமோ அதிலேயே நாம் மூழ்கி போய் அப்படியே மனமடிந்து சோர்ந்து போய் விடுவோம். இன்று உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படியே காணப்படுகிறதா? என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே, இப்படி நடக்கும் என்று நான் உறுதியாக நம்பியிருந்தேனே, என் பிள்ளை உயர்ந்த மதிப்பெண்களை பெறுவாய், இல்லை என் பையன் படித்து முடித்து விட்டான், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல இடத்துல திருமணம் நடக்கும் என்றெல்லாம் நான் நினைத்திருந்தேனே, ஒன்றும் நடக்கவில்லை, நன்மை ஆன ஈவுகள் என் வாழ்க்கையில் காணப்படவில்லையே அப்படின்று சொல்லி தேவனிடத்திற்கு உங்களுக்கும் உள்ள உறவு அறுக்கப்பட்டு அவரோடு பழகிற காரியத்தில் குறைவுபட்டு இருக்கிறீர்களா? அதனால கூட நன்மை தடைபட்டு இருக்கலாம். அதனால் ஆண்டவர் என்று உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். எப்படி நன்மை வரும்? நீ அவரோடு பழகி சமாதானமாக இரு, ஆண்டவரோடு உறவாடுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுமின ஆண்டவரை சந்தித்து, ஆண்டவரே இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்கு நன்றி, இன்னும் என்னுடைய குடும்பத்தின் காரியங்கள் இப்படியாக இருக்கிறது, நீர் பார்த்து கொள்ளும், என்னுடைய பிள்ளை கணவர் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட நீங்கள் எல்லா காரியங்களையும் சொல்லி, ஒருவேளை விட மன வியாகுலங்கள், மற்றவர்களால் நீங்கள் பாதிக்கப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அவரோடு பழகி எல்லா காரியங்களும் நீங்கள் எப்படி உங்கள் பிரியமானவர்களிடம் நீங்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் சொல்வது போல ஆண்டவரிடம் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லி அவரோடு பழகி சமாதானமாய் இருங்க. அப்பொழுது உங்களுக்கு தேவையான நன்மை வரும் அப்படி என்று சொல்லி அங்கு வசனம் ஆணித்தரமாக சொல்லுகிறார். அதனால் உமக்கு நன்மை வரும். அப்போ எப்படி நன்மை வரும்? ஆண்டவரோடு உறவாடி அவரோடு பழகி ஒரு சமாதானமாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் கனெக்ஷன் எப்பொழுதும் பரலோகத்தில் உள்ள தேவனோடு இருக்க வேண்டும். அவரோடு நீங்கள் பழகிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய காரியத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் அவர்கிட்ட கேட்டு 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 அவர்கிட்ட எல்லாவற்றையும் நீங்கள் ஷேர் பண்ணி வாழும் பொழுது அதனால் உங்களுக்கு நிச்சயமாக நன்மை வரும். அடுத்த நன்மை உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி வரும் என்று கூட சங்கீதக்காரர் இங்கே அழகாக சொல்லி வைத்துள்ளார். சங்கீதம் 34:10 கூட இங்கே இப்படியாக சொல்லுகிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ உங்களுக்கு நன்மை வரணும்னா அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னு வேதம் சொல்கிறது? கர்த்தரை தேடு. நீ ஆண்டவரை என்ன செய்ய? தேடு, அவரை தேடு. எல்லா ஆண்டவரை தேடி உடைய காரியங்கள் இப்படியாக இருக்குது ஒவ்வொரு நாளும் சொல்லு. அவரோட நேரத்தை செலவிடு. ஆண்டவரை தேடு. உலக மனிதர்களையோ உலகத்தில் நம்ம எப்படிலாம் ஜெயிக்கணும்னு சொல்லி அதற்கான வழிமுறைகளையே நான் பார்த்து நான் உலகத்தோடு உலகமாக கலவாதபடி கர்த்தரையும் அவருடைய சமூகத்தையும் நீங்கள் நித்தமும் நீங்கள் நாடி தேடும் பொழுது உங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்று வசனம் சொல்லுகிறது. எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவரை நீங்கள் தேட வேண்டும் என்று சொல்லி எங்கள் வசனம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவரை நீங்கள் தேடுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் வரும். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கலாம். இப்படித்தான் பிரியமானவர்களே, ஒரு சகோதரி கூட ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் இருந்தவர்கள் அவர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாள் அதில் கற்றுக் கொடுக்கிற காரியங்களின்படியே அவர்கள் ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அவரை தேடிக்கொண்டே இருந்தார்கள். எப்பொழுதும் அவரிடம் எல்லா காரியங்களும் சொல்வது, ஜெபிப்பது அப்படி வழக்கமாக வைத்து கொண்டே இருந்தார்களாம். அப்படி சொல்லும் பொழுது அவர் வீட்டில் அநேக நன்மைகள் தடைபட்டிருந்ததா. நிறைய நாட்களாக அவங்க வீடு கட்டுவதற்கு 7 வருஷமாய் அவங்க ஒரு பேஸ்மட்டத்தோடு அப்படியே நின்றதா. ஆனால் அவர்கள் ஆண்டவரை தேடி 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 கண்ணீரெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வடித்து எப்பொழுதும் அவள் ஆண்டவரே தேடி அப்படியே இருக்கும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியாக அதில் தடைகளெல்லாம் மாறி பண தேவைகளால் லகுவாய் சந்திக்கப்பட்டு அழகாக அவள் அந்த வீட்டை நாங்கள் கட்டி முடித்தேன், எனக்கு ஆண்டவர் இதை கட்டி கொடுத்தார் என்று சொல்லி கூட அவங்க சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த வீடு கட்டுற காரியத்தில் தடை உடைக்கப்பட்டு அந்த வீடு என்கிற நன்மை அவளுக்கு பரலோகத்தில் இருந்து ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படி அழகாய் கட்டி கொடுத்திருந்தார். அந்த வீட்டை பார்க்கும்போது எங்களுக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்தது. பிரியமானவர்களே, அதே போல் நீங்களும் கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் உங்களுக்கு
குறைவுபடாது. கர்த்தரை தேடும்போது உங்களுக்கு நன்மை வரும். அப்படியாக கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் பிரியமானவர்களே. அடுத்தது சங்கீதம் 31:19 எப்படி நன்மை உடைய வாழ்க்கையில் வரும் என்று கூட அங்கு எழுதப்பட்டுள்ளது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அப்போது இங்கு என்ன வசனம் சொல்லுகிறது என்று பார்த்தோம்னால், பயப்பட வேண்டும், ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவரை போல நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பாவம் செய்யக்கூடாது. அவருடைய கண்கள் எப்பொழுது பூமி எங்கும் லாவிக்கொண்டே இருக்கிறது. அவர் கண்கள் நம்ம மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எங்கே போனாலும் அவருடைய கரம் நம்ம என்ன செய்யும், பிடிக்கும். சங்கீதக்காரன் சொன்னது போல, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உங்கள் கரம் என்னை பிடிக்கிறது என்று சொல்வதனால அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம எப்பொழுதும் ஒரு ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி நம்மளுக்கு பயந்து நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம் வாழும் பொழுது வசனத்தின் பின்பகுதியில் சொல்லும் நன்மை, அப்படி நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்கிறது. அவ்வளவு பெரிய நன்மையை தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பிரியமானவர்களே, வாலிப பிள்ளைகளே, நீங்களும் உங்களை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வாலிப நாட்களிலே நீங்கள் அவருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழும் பொழுது உங்கள் எதிர்காலத்துக்கு என்று தேவன் வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. யோசேப்பை பாருங்கள், அவன் கூட நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் பயப்பட்டதினால் என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவன் பயந்து பாவத்துக்கு விலகி ஓடினதுனால தேவன் அந்த தேசத்தில் அவனை அதிகாரியாக உயர்த்தி வைத்தார். அவ்வளவு பெரிய நன்மையை ஆண்டவர் அவனுக்கு வைத்திருந்தார். அதே போல நீங்களும் ஆண்டவருக்கு பயப்படுகிறனால் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரிதான நன்மையை தேவன் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் கிரகிக்கக்கூடாத அதிசயங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். அடுத்தது நாம் பார்த்தவர்கள் அந்த சங்கீதம் 31:19 உம்மை நம்புகிறவர்களுக்கு 2வது பகுதி சொல்லுகிறது, அவரை நம்ப வேண்டும், ஆண்டவரை நம்ப வேண்டும். தேவனால் எல்லாம் கூடும். அவர் எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடவே மாட்டார். எல்லாவற்றையும் எனக்கு தருவார். அவர் கரத்திலிருந்து எனக்கு நன்மையானதைத்தான் தருவார். கர்த்தர் நன்மையானதை நிச்சயம் தருவார் என்று சொல்லி அவரை நீங்கள் நம்பும் பொழுது நம்புகிற உங்களுக்கு கூட அவர் வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. வேதத்தில் கூட ஆபிரகாம் அவருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி எவ்வளவோ 25 ஆண்டுகள் ஆனாலும் அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அவர் அந்த காத்திருந்தான், பொறுமையோடு காத்திருந்து அந்த ஈசாக்கு என்ற நன்மையை அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக காணப்படுகிறார். ஆபிரகாமுக்குள்ள அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கும் இன்று தேவன் தருகிறார். அவ்வளவு உயரமான இடத்துல ஆண்டவர் அவரை வைத்திருக்கிற காரணம் அவர் ஆண்டவரை நம்பினார். இன்றைக்கு அவர் நம்புகிற உங்களுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. என் பிள்ளை மற்ற ஜனங்களுக்கு முன்பாக என்னை எவ்வளவாக நம்புகிறாள், என்னை எவ்வளவாக விசுவாசிக்கிறாள். ஒருவேளை பார்க்கிறவள் உங்களை சொல்லலாம், நீ என்ன ஜெபம் பண்ணுகிறாள், உன் சூழ்நிலை இப்படியாக இருக்கிறது, இதற்கு நீ ஜெபமே பண்ணி கொண்டிருந்தால் இந்த காரியமெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்காது என்று சொல்லி கூட உங்களை சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். என்னால் வசனம் சொல்கிறது, மனுபுத்திரருக்கு முன்பாக தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரிதாக இருக்கிற. சீக்கிரத்தில் அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். முதலாவது பார்த்தோம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன நன்மை செய்வார் என்று. அடுத்ததாக பார்த்தோம் எப்படி நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அடுத்ததாக கூட நன்மையை நம் வாழ்வில் பெற்றுக்கொள்ளும்படி கூட அநேக ஜபங்கள் வேதத்தில் இருந்தாலும் ஒரு 2 காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 51:18 சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் தான் சியோன், எனக்கு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நீங்கள் தான் சியோன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், சியோனாகி எனக்கு உங்கள் பிரியத்தின்படி எனக்கு நன்மை செய்யுங்க. ஆனால் ஒரு உலக பிரகாரமான தகப்பனே, ஒரு தாயே தன் பிள்ளைகளுக்கு இந்த நன்மையை செய்துருவோமா, என் பிள்ளைக்கு அதை கொடுத்துருவோம், இதை கொடுத்துருவோம் என்று சொல்லி அவர்கள் எண்ணும் பொழுது அவர் பரம பிதா அவர் என்ன செய்வாரோ, அவர் பிரியத்தின்படி உங்களுக்கு நன்மை செய்வாரா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க, ஆண்டவரே உங்களுடைய பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக, என் குடும்பத்தை கட்டுங்க ஏசப்பா, என் வாழ்க்கையை கட்டுங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுங்க, என் சந்ததியுடைய வாழ்க்கையை கட்டுங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்ததாக கூட நெகேமியா 13வது அதிகாரம் 31வது வசனத்தின் கடைசி வரி, நெகேமியா அங்கே இப்படி ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக
என்னை நினைத்தருளும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவனே, நெகேமியா சொல்லுகிறார், என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அந்த வசனத்தை சொல்லி நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நினைத்தருளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கூட உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் என்ன நன்மைகளை குறித்திருக்கிறாரோ அந்த நன்மைகள் நிச்சயமாக வந்து சேரும். பிரியமானவர்களே, என் கணவர் ரட்சிக்கப்படாத சூழ்நிலையில் கூட ஒரு ஊழியக்காரர் மூலமாக அவர் அந்த வசனத்தை வைத்து அவர் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தார்கள். அந்த வார்த்தையின் மனதை தொட்டது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது 8ஆம் மணி வேளையாக இருக்கிறது, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என்ன நன்மைகளாக நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் தேவன் இந்த வேளையில் எழுதி வைத்து இந்த நொடிப்பொழுதிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். நானும் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி 2 கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக விரித்து ஒவ்வொரு நாளும் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் நினைத்தருளும் என்று ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்படியாக என் குடும்பத்தில் ரட்சிப்பு, என் கணவர் ஊழியக்காரராக தேவன் மாற்றினார். எல்லா நன்மைகளையும் தேவன் உலக பிரகாரமான நன்மைகளையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சங்கீதம் 51:18 சீயோனுக்கும் பிரியத்தின்படி நன்மை செய்யும் என்ற வசனத்தின் சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும் என்று நெகேமியா சொன்ன ஜெபத்தை நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மைகளை கொட்டி உங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்மை வரும் என்று சொன்னீங்கப்பா. உங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு செழிப்புள்ள காலங்களை கொடுத்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இருதயங்களை நிரப்புவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, இவங்கள் வாழ்க்கையில் பார்த்ததெல்லாம் வனாந்தரம் ஆண்டவரே. அப்பா, அந்த வனாந்தரம் இன்று முதல் வயல்வெளியாக மாறப்போகிறதுக்காக நன்றி. செழிப்புள்ள காலங்களை வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்க தயவுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, என்னென்ன செழிப்புகளை அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அத்தனை நன்மைகளையும் தேவன் என்று பரலோகத்திலிருந்து ஒவ்வொருவருக்கு வருஷிக்க பண்ணுவீராக ஆண்டவரே. நெகேமியாவுக்கு நெகேமியா சொன்னது போல இந்த பிள்ளைகள் உங்களை பார்த்து ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும் என்று சொல்லி யார் யார் எந்த நன்மைக்காக ஆண்டவரே உங்களை நோக்கி ஆண்டவரை முறையிடுகிறார்களோ அத்தனை நன்மைகளையும் கொடுத்து கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.